அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகைக்கு பிறகு ஜிக்ர நீங்க லேசா கருதாதீங்க. ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதை 100 தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நுரை எவ்வளவு இருக்குன்னு. என்ன பாருங்க அதுல எவ்வளவு நுரை இருக்குது. அது 7 மண்டா அந்த பபிள்ஸ் எண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவது. இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்ப உங்களுக்கு புரியாது. மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க. ரப்பு முன்னாடி வருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காம மஹ்மூதுல நான் எழும்பி நிப்பேன், யாருமே பேச மாட்டாங்க, நான் சஜிதாவில் உளுந்துருவேன். அன்றைக்கு தான் ரப்பு கோபப்பட்ட நாள் என்றான். இன்றைக்கு அல்லாஹ் கோபம் இல்லைன்றாங்க. என் அரிசிக்கு மேல அல்லாஹ் எழுதியிருக்கிறான், என் கோபத்தை விட ரஹ்மத் மிஞ்சி விட்டது என்று. அதனால இன்றைக்கு அல்லாஹ் கோபம் இல்லையா? அல்லாஹ் பத்தி ஏசினவங்களோடையும் அல்லாஹ் இப்படிதான் நிப்பானாம். மறுமை நாள்ல அல்லாஹ் கோபமா வர்ற நாளாம். மலக்குமார்கள் சஃப்பு சஃப்பா நிப்பாங்களாம். ஒரு மலக்கு பேச மாட்டாராம், ஒருத்தர் பேச மாட்டாராம். எல்லோரும் சப்சுப்பட்டு நிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ் சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம், அல்லாஹ் விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்குமென்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்னன்னு தேடுற நேரம், இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஆஃபர் கிடைச்சி, அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டே பை டே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் குனூசும் கன்சும் மின் குனூசுல் ஜன்னah, அது ஜன்னாவுடைய ஒரு புதையல் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜன்னாவே ஒரு புதையல், அதுல ஒரு புதையல் கிடைக்கிறன்னா சுப்ஹானல்லாஹ். இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொன்னனே, புரியுறது வேற, நம்புறது வேற. இது நீங்க புரியுறீங்கடா ஓண்டுவீங்க, நம்பினீங்கடா நீங்க ரெடி ஆவீங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா இலாஹ